அக்கா 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 என்னாச்சு? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க கவனிக்காம ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியா? சொல்லு. எல்லாம் நல்லா தானே நடந்துட்டு இருக்கு. உங்க அண்ணன் அம்மா எல்லாரையும் பாத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த சந்தோஷமே உங்க முகத்துல காணுமே. ஆமா அண்ணி, நானும் ஆட்டோல வரும்போதே உங்களை கவனிச்சேன். உங்க முகமே சரியில்லை. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அண்ணி? என்ன ஆச்சு இப்போ? ஒண்ணும் இல்லம்மா, என் தம்பி பாலுவை நினைச்சதாம்மா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் யாரையோ காதலிச்சு அந்த பொண்ணு நினைப்புலயே ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறான்னு சொன்னதுல இருந்து அவனை பத்தின யோசனையாவே தாம்மா இருக்கு. என் தம்பியை நான் பார்த்த வரைக்கும் எந்நேரமும் துருன்னு ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான். எப்பவுமே அவன் சந்தோஷமாவே இருப்பான். அவனை சுத்தி இருக்கிறவங்களையும் ரொம்ப சந்தோஷமாவே வச்சுப்பான். அவன் கூட இருந்தா நம்ம கஷ்டத்தையே மறக்கிற அளவுக்கு அப்படி பேசுவான் கயல். அப்படிப்பட்டவன் இப்ப ஒரு பொண்ணை காதலிச்சு அவன் நினைப்பிலேயே எந்நேரமும் ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உண்மைதான். காதலிச்சவங்களோட ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துடணும். இல்லனா அந்த வலி சாகுற வரைக்கும் மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சாலாவது நம்ம எல்லாரும் போய் என் தம்பிக்காக அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி சேர்த்து வைக்க பார்க்கலாம். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தான் தெரியவே இல்லையே. ஆமாண்டி, அது ஒண்ணுதான் குறை.